ஹைட்ரா ஆன்லைன் கேம் ப்ளே தான். ஸோ இது ஃபுல்லாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் ஆனால் ஃபுல்லாக பாருங்க கொஞ்சம் தெரியாது அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு டொட்டோரியல் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது சொல்லி தருவாங்க. ஓகே, அந்த கேமில் உங்களுக்கு நீங்கள் புதுசாக விளையாடுங்கன்னா டொட்டோரியல் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்படின்னா இங்கே மூச்சு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அங்கே தான் ரோப்ஸு. நம்ம இப்போ 100 விளையாடிட்டு இருக்கோம். பசிக்கு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட. படவே இல்லை இதில் வேற ஜென்ரேட்டர் இருக்கும். அவ்வளோதாங்க. இங்கே நம்ம ப்ரோப்ஸ் ஆகிடும். ப்ரோப்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபுட்டாக மாறிடுவோமா? மாறுது டைப்லையா இங்கே ஏதாவது பாட்டு விடுது. ரீஸ்பாண்ட் கொடுத்துருக்காங்க அவுட்டாங்க. இது இந்த பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்ணி தந்துடுறாங்க. அதெல்லாம் நமக்கு டொட்டல் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் கேம் பிளேக்கு போகலாம். ஓகே வாங்க உள்ளே போவோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஏற்றவும் நெட்டு தேவை, விளையாடவும் நெட்டு தேவை. பார்த்தீங்கன்னா டைம் கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம போகணும். ஓகே, இவங்க இல்லை யாரா நினைக்கிறேன் கொடுப்பாங்களா? ஓகே, நம்ம ஆடு பார்த்துக்கலாம். அவங்க கொஞ்சம் நான் பார்த்து போய் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். நான் ரொம்ப லென்த் ப்ரோஸாக போயிருக்கு. ஸோ அதை பாருங்க. முடியல நிறுத்துங்கடா, இவனுங்க டார்ச்சர் தாங்க முடியல. ஓகே, நம்ம தான் பாதி கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். என்ன தாங்க ஆடு ஒரு டார்ச்சர் பண்ணுது. நான் அதை ஏன் கிளிக் பண்ண கேட்டீங்கன்னா இல்லை போயிட்டேன். இதாச்சுங்க இந்த பிரசிடென்ட்டு. ஆமாம், ரொம்ப முக்கியம். எரிச்சலை கலப்புறானுங்க. I was there for the free ice cream. You can do me nothing. Okay, சொல்லி ஓகே ஆடு பார்ப்போம். நாங்கள் இப்படி விளையாடுவோம் பண்ணிப்பாங்க வேண்டாம். அந்த பாம்பு கிடையாது. ஸோ நம்ம இருக்கா சூப்பருங்க. நம்ம இப்போ அந்த ஹெல்த் பேக் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம ரீஸ்பாண்ட் ஆகிடுவோங்க. நம்ம எனிமியா அச்சு எனிமியாங்க தெரியாதுமே ரீஸ்பாண்ட் ஆகிடும். ஸோ ஓகே, கொஞ்சம் சத்தம் போடாமல் எடுக்கணும். கூடையோட அப்படியே ஒழிஞ்சு போங்க. ஐயோ ஒரு 10 செகண்ட் தாங்க இருக்குங்க. வெளியே போய்ட்டு நல்லாயிருக்கும். ஐயோ ஒருத்தன் போனால் ஒருத்தி வராங்க. நடந்துருக்கோம். சரி பாம்பு வச்சு சாப்பிட்டாங்க. சரி பண்ணிட்டு இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி போகுது. சரி ஓகே, நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். போய் தொலைட்டோம். என்னடா இங்கே ஊஞ்சிருக்காங்க. அவன் நாச்சு கண்டுபிடிச்சானா அவங்கள தான் பாம்பை போட்டு சாவடிப்பாங்க. பாம்பு வச்சுருக்காங்க. சரி திரும்பி யூஸ் பண்ணாமல் பட் நம்ம அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பற்றி எனக்கு தேவையில்லை. ஸோ நம்ம பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. ஒழுகிறாடு ரீஸ்பான் ஆகுது. காசு கொடுத்தாங்கன்னா அது அனுப்புவாங்க.
இந்த ரீஸ்பாண்டதுக்கப்புறம் இந்த ரீஸ்பாண்டது வந்து பண்ணி பவர். பட் நம்ம வந்து காசு கொடுத்தா விளையாட வேணாம், ஏன்னா நம்ம வச்சிருக்க ஸ்க்ரீனே காசு கொடுத்து வாங்கினது கிடையாது. நம்மளுக்கு கிஃப்ட் வந்து கிடைக்கும். ஒரு 100 வாட்டி % வந்து நம்ம விளையாடணும், நிறைய விளையாண்டுட்டான்னு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதை வச்சு வாங்கினது. ஓகே போடு. என்னது என்ன இடம்? ஃபுட் கோர்ட்டு வேறு சொன்னேன். சரி இடத்த ஒளியத்துக்கு வேறு இருக்குங்க. என்ன இடம் கேட்டிங்கன்னா ஹண்டர்ஸ் ரூமில் இருக்கும். ஹண்டர்ஸ் ரூமில் போயிட்டோம் அப்படின்னா சேஃப்டி தான். பட் ஹண்டர்ஸ் இல்லாத நேரமாக தான் போகணுமே தவிர ஹண்டர்ஸை வச்சு பார்த்துட்டானுங்க போகவே முடியாது, நமக்கு அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஹண்டர்ஸு வந்து விளையாடுங்க. பார்த்தா ஹண்டர்ஸ் ஓகே அங்கடா அப்படின்ட்டு இந்த பண்ணி பண்ணிச்சு போட்டேன். எனக்கு புதுசாக யூஸ் பண்ணலாம், எனக்கு வந்து அப்புறமா தேவைப்படலாம் நமக்கு. மிஸ்டர் ரெயின்போ என்னடா பேர் இது? மிஸ்டர் ரெயின்போ ஐஸ் காட்ச் ரீஸ்பாண்டா. ஓ எனிமி டீம் அவன். இருங்க எத்தனை பேர் இருக்காங்க பார்ப்பேன். இரு நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டு. மிஸ்டர் ரெயின்போ வந்து 0. ஹையர் ஸ்கூலை பற்றி தான் என்ன ஹண்டர்ஸில் தான் இருக்காங்க. ட்ராப்ஸை வந்து இல்லை, ஹண்டர்ஸ் வந்து இந்த ஹையர் ஸ்கூலு. இப்போ 2 பேர் தாங்க இருக்காங்க. ஓகே இதோ இப்போ அவங்க தான் ஓடிட்டு இருக்காங்க. நல்லா விளையாடுறாங்க. ப்ரோ பிளேயராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ரோ பிளேயர் கிடையாது தான், எனக்கு வந்து ஒரு அளவு தான் விளையாட வரும். ஓகே அந்த கம்ப்யூட்டர் வந்து கிட்ட இருக்க டைமில் தான் யூஸ் பண்ணணும். பாவம் வந்து இருந்தாங்க. சரி ஓகே இப்போ 13 பாயிண்ட் இருக்கவங்கள போய் பார்க்கலாம். என்னடா இது ஏன்டா அநியாயம் பண்ணுறீங்க? ஆனால் இனிமே விளையாடும் மட்டும் 5 செகண்ட் வச்சு கொடுக்குறாங்க. சிறப்பாக விளையாட மாட்டேன். பார்த்துறாங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை பார்க்கல. பட் ஆனால் உஷா பாட்டு தான். நீங்கள் வந்து ஹை ரைட்டிங் தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து இனிமேல் வந்து நிறைய ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இல்லை இப்போ நம்ம பார்ட் 2 கூட அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகே கிராணி வேறு நான் போவேன் எனக்கு. ஐயோ ஆனால் அந்த பண்ணி பவுடர் வச்சுருக்காங்க. எத்தனை பவுடர் வச்சுருக்காங்க? நிறைய பேர் வச்சுருப்பாங்க, நிறைய வச்சுருக்காங்க. நிறைய காசு கட்ட மாட்டேங்க ஃப்ரீ போக மாதிரி. ஸோ அதுக்கே முடியாதுன்னு சொன்னேன், ஏன்னா க்ராப்ஸ் தான் வேணும். ஸோ இப்போ வந்து நம்ம விளையாட போகிறோங்க. இந்த கன்னே வந்து எனக்கு கிஃப்ட்டில் கொடுத்ததுதான். நான் க்ராப்ஸ் தான் விளையாட மாட்டேன். கேமுக்கெலாம் எனக்கு என்ன சத்தியமாக உங்களுக்கு விட மாட்டாங்க. யூடியூப் சேனலில் கெஞ்சி கேட்டு பண்ணேன். கெஞ்சி இந்த சேனல் இது. ஸோ இதில் வேறு என்ன கேம்ஸ்லாம் உங்களுக்கு காசு கேம்னு சொல்லுவாங்களா, அவ்வளோதான் என்னை போட்டு கொண்டு வராங்க. ஸோ நம்ம தேவையில்ல இந்த வெடிகுண்டு இருக்குதுங்களா, அது நம்ம யூஸ் பண்ண தேவையில்ல. பண்ணிட்டு தான் அது வந்து நமக்கு அங்கே வரும். அப்ரோப்ஸ் ஆகும். என்னடா வரமாட்டேங்குது? ஏன் அவங்க ஒழுங்கானுங்களா இல்லை ஒழுங்கு இவ்வளோ டைம் பிடிக்கிறாங்க, அநியாயம் பண்ணுறானுங்க. கேம் பக் ஆகிடுச்சா? கேம் பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கேம் பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே விடுங்கடா, அநியாயம் பண்ணுறாங்க. நானே ஒரு இமோஜை போட்டு விடுறேன். ரொம்ப விட பேத்துறாங்க மக்களே, வெளியே விட மாட்டேங்கிறாங்க, லாக் பண்ணிட்டானுங்க. நான் ரொம்ப அநியாயமாதுங்க. நினச்சேன்டா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னு நினச்சேன். ஆடு அது என்னடா அநியாயமாக இருக்குது? அவனுங்களுக்கு மட்டும் விட்றானுங்க, நம்ம கூட மாட்டேங்கிறானுங்க. சை என்னதாங்க நான் வந்து இந்த ஹைல ஆன்லைனே விளையாடுறது கிடையாது. ரொம்ப தான் தூங்கிச்சு நினச்சி பண்ணுங்க. வெறுப்பு ஏதாவது இந்த ஆடை போட்டு சாவடிக்கிறானுங்க. இந்த ஆடை ரிமூவ் பண்ண சொல்லணும், ரொம்ப எரிச்சலை கலப்புறானுங்க. வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லும்போது தான் நான் திரும்ப ஐஸ்கிரீம் எடுத்து பார்த்தா மிக்ஸிக்கு போட்டுடலாம். ஐஸ்கிரீம் 1 இது வேறு இருங்க நான் இருக்க. ஓகே இப்போ விளையாட ஆரம்பிப்போம்.
இருங்க நான் கீரமாக காலிச்சு வீரமாக ஊற்றினதுலாம் போட்டு சாவடிக்கிறாங்க யூஸ் பண்ணிட்டுருவோம். அவ்வளோதாங்க. இப்போ நான் எப்படி பாயிண்ட் எடுக்கிறது மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். அவங்க வேறு எங்கேயும் தெரியல எங்கே வேறு காணும் எங்கடாண்டா எடுத்தீங்க. சரி ஓகே மேலே போய் கொஞ்சம் பார்க்கலாம். ஒன்று ஓடுதுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம அதை போட்டு தள்ளிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் சேர் ஒன்று ஓடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது ஒரு அளவு விளையாட தெரியும். சரி பாம் தாங்க வேஸ்ட்டாக போச்சு. பேசாமல் பாம் போடாமே இருக்கலாம். ஓகே இப்போ வந்து நம்ம இன்னொருத்தனை போட்டு தள்ளிட்டோம். ஸோ ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே இருக்காங்கன்னு வேறு போய் கேட்டணும். எங்கடா இருக்கீங்க? 4 அட்ரஸே காணுங்க. ஓகே அங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் இருக்காங்க. சரி ஓகே கொஞ்சம் தாண்டிடுவோம். எங்கே இருக்காங்க? சரி இதான் ரொம்ப பக்காக ஆகுதுங்க. ஓகே இப்போ வந்து ஹண்டர்ஸ் தாங்க வின்னு. நாம் வந்து எவ்வளோ பாயிண்ட்டுன்னு சும்மா பார்ப்போம். ஓகே 4 பாயிண்ட்டா புதுசாக விளையாடிக்கொள்ளா தான். சத்தம் மட்டும் போடாமல் இருக்குங்க. சத்தம் போட்டேன்னா மாட்டிக்கோங்க. ஐயோ சை கொண்டு போட்டானுங்க. சை ஓகே சரி எனக்கு ரீஸ்பான் கொடுக்குறதுக்கு தான் மெடிக்கல் கிடையாது. ஸோ 2 தான் கொடுப்பாங்க. நல்லா ப்ரோப்ஸில் வந்து விளையாடும் போகிறாங்க. நிஜமாக ப்ரோ பிளேயராக தான் இருக்கணும். நான் அந்த எனக்கு அண்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ரோப்ஸ் அண்டர் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து இது ப்ரோப்ஸ் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. கண்டென்ட் ஒரு படம் நான் ப்ரோப்ஸு கொஞ்சம் சின்ன தான் நான் ஜெயிச்சிருப்பேன். டீம் இனி ஆடிட்டு போயிட்டேன். இல்லை 6 பாயிண்ட்டாக. ஓகே நம்ம டீம் இது ஹையர் க்ளோஸிங். ஸோ இப்போ இன்னும் ஒரு இருக்கேன்னா யாராங்க அதோ தண்ணி பாட்டில் கடவுளை க்ளோஸுங்க. ஹண்டர்ஸ் அண்ட் வாட்டி வின்னிச்சு. ஓகே ப்ரோப்ஸ் இருக்கு பார்த்தா இல்லை. சரி ஓகே வந்து நம்ம ஹண்டர்ஸ் குரூப்பில் இருக்கோங்க. ஹண்டர்ஸாக இருக்கும். ஹண்டர்ஸ் வந்து நிஜமாக ஈஸியே. ஓகே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் வந்து ஓடிட்டு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து ப்ரோப்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை கில் பண்ணணும். அப்போ நம்ம கில் பண்ணிட்டோம்னா ஹண்டர்ஸ் வின்னு. என்ன ப்ரோப்ஸ் தாங்க வின்னு. அந்த ப்ரோப்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். இங்கேக்கு இந்த ப்ரோப்ஸும் இப்போதைக்கு காணும் இங்கே. ஸோ கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரு அவசரமும் இல்லை. ஏன்னா ப்ரோப்ஸ் முக்கால்வாசி ஆப்போசிட் சைடு முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயராக இருக்காங்க. ஸோ கிளாஸ்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அடையாளம் தெரியாதாலும் ஒழிஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. க்ளோஸு கதை க்ளோஸு. நமக்கு தான் பாதி எடுத்து போயிடுச்சு.
இதான் அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஜூஸ் பாட்டிலு. டேய் தண்ணி பாட்டில் இது உரண்டா, தண்ணியாக ஜூஸ். அது என்ன கருமையும் வந்து இருப்பாங்க. என்னை பண்ணியாக மாற்றிட்டு போயிடுச்சுங்க. ஏய் இருடா வரேன். அந்த பன்னி பவுடர் வச்சுருக்கானுங்க போல, பண்ணியாக மாற்றிட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். க்ளோஸு பாமை போட்டாச்சுங்க. ஓகே, இது வேறு இங்கே தேடணுமா? ஆனால் நமக்கு ப்ரோக்ஸாக இருக்கும்போது நமக்கு இந்த பண்ணி பவுடர் வராதுன்னு நினைக்கிறேன். நான் ராடி ஏன் இந்த சேருங்க பாம்பு போட்டு கொண்டுக்கலாம். அது வேறு ரொம்ப எரிச்சலை கிளப்பிட்டு இருக்குங்க. எங்கே அது காணும்? எங்கடா இருக்கு? எங்கேயுமே காணுங்க. நம்ம பார்த்துக்கணும், பிடிச்சிருவோம். என்னடா கீழே ப்ராப்ஸுங்க. அவன் நல்லா தெரியுது ப்ராப்ஸையோ மாற்றி விட்டாங்க. ஏன்டா சாவடி நான் மாற்றிக்கிட்டு. ஓகே, இது வந்து எங்கே இங்கே வந்து இப்படிதான் ஊருக்கு தானே வந்தான். இங்கே தாங்க ஊருக்கு வந்தான். ஊருக்கு விட்டான் நினைக்கிறேன். சரி ஓகே. அவங்க நமக்கு தாங்க இருக்கணும் இல்லாட்டி தான். ஓகே ஓகே, தேவையில்லாமல் பாம்பு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பாம்பே நமக்கு இதே ஒன்றும் கிடையாது. எல்லாம் ரீஸ்பான் இருக்காங்க. ரீஸ்பான் இந்த பண்ணிலாம் நிறைய இருக்குது போட்டு பண்ணிட்டு ஒரு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கானுங்களே. இங்கே நீங்கள் சுற்றி பார்க்க வேறு பயமாக இருக்குதுன்னு போட்டு தள்ளிடுவானுங்களா? நம்ம ஏன்டா அவ்வளோ ஹெல்த் வச்சுங்களா பண்ணிட்டு? நானே கம்மி எடுத்தான் வச்சுருக்கேன். 80% தான் எனக்கு ஹெல்த்தே இருக்கும். 30 செகண்ட்ஸ்குள்ளே சுற்றுனுங்க. அவனுங்க வேறு ரீஸ்பாண்ட் ஆகிட்டானுங்க. கேப்லாகவே சுடுவோம். அவங்க மேலே ஓடுறானுங்க பாருங்க. ஐயோ நான் வேறு கீழே வீணிட்டேங்க. ஓகே, இங்கே அப்புறம் இங்கே ஐயோ 12 நிமிஷம் தாங்க இருக்குது. அதுக்குள்ளே பேசிட்டு இருந்தோம். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நமக்கு வந்து நம்ம தோற்றுருவோம். இந்த சைடு ஏதாச்சும் அண்டர்ங்களா க்ராப்ஸ் ஆனதுங்க. எங்கே இருக்காங்க அந்த க்ராப்ஸ்? ஏதோ ஓடுறானுங்க பாருங்க. ஓகே, யாராங்க? ஓ எனிமி டீமா? சார் நம்ம டீம் அவங்க எனிமி டீம் சொல்ல. ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு மேட்ச் ஆரம்பிக்குதுங்க. ஸோ நம்ம விளையாடிட்டு ஓவர் பண்ணிடலாம். என்னடா இது இங்கே எவ்வளோ வச்சுருக்கீங்க? இங்கே வேறு சத்தம் போட்டால் தெரிஞ்சிருங்க உண்மை. பப்ளிக்காக ஒன்றோன்னா உண்மை தெரிஞ்சிடும். சைலண்டாக இருக்குங்க. டேய் இல்லை போங்களா. ஐயா கண்டுபிடிச்சானுங்க. பண்ணி போடுறாங்க. சரி சரி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. சரி கரெக்டாக அப்படி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்ணெல்லாம் வேறு வேலபெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. மேக்ஸிமம் எவன்டா மேக்ஸிமம். ஓகே, நம்ம டீமில் எவன் இருக்காங்க? ஒரே ஒருத்தவங்க பேலன்ஸு. ஐயோ போச்சு, அவனும் க்ளோஸு. இப்போ ஹண்டர்ஸ் தான் வின்னு. இப்போ நம்ம ஹண்டராக விளையாடணும்னு நினச்சேன். பார்த்தேன், பட் ஆனால் இங்கே இல்லை. இந்த மேக்ஸ் வெளியே ஓட்டானா? இங்கே ஒன்று தான் நினச்சான். வந்து பார்த்துட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் ஒருத்தன் சேர போயிட்டு
அவ்வளோதாங்க. ஏன் 2 குறைஞ்சி இல்லைங்க. சூப்பர் சூப்பர் செலிபிரிட்டிஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த எனிமி தேர ஆரம்பிக்கும். இந்த பாத்ரூம்லலாம் இருப்பானுங்க. பாத்ரூமில் காணுங்க. இங்கே இல்லை, நல்லா பாத்ரூம் ஓட்டானுங்களோ. இதில் வேறு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்கு. நம்ம வந்து நேரம் போடலாம். என்றைக்கு போகலான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கடா அவன் கீழே இருக்கானோ? நாங்கள் கொஞ்சம் ஓடுவோம். அந்த சிங்கு ஓடிச்சு தானே, சிங்கு சும்மா ஓடுறது. எங்கடா காணோம்? அதோ அங்கே இருக்கு பாருங்க. ஐயோ செல்லக்குட்டி, எத்தனை வாட்டியும் பண்ண விடுறாங்களே. ஏண்டா இப்போ தானே என் மேட்சை சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் ஓகேங்க. இப்போ ஒன்றுங்க சீக்கிரம் டைம் முடியறது கூட வேறு பிடிக்கணும். அவனுங்க வேற பிடிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம போக்குறானுங்க மட்டும் இதாக பிடிச்சிடுறானுங்க. ஏமாத்தாது. சீக்கிரம் போ சீக்கிரம் போ. அவ்வளோதாங்க. எத்தனை வாட்டி இந்த மேக்ஸ் நம்ம பேருக்கு இது மாதிரி மேக்ஸிமமாக இருக்காங்க. எங்கடா இங்கே இல்லை, இங்கே இப்போ எனக்கு 75 ஹெல்த் தான் இருக்குது. போன வாட்டியாச்சும் ஒரு 80 இருந்துச்சுப்பா. அந்த 5 கூட மைனஸ் ஆகிடுச்சு. எங்கே இருக்கானுன்னே தெரியல. நான் பார்த்து சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன். காணும். இதோ ஓடுறானுங்க பாருங்க. கிராப்ஸ் தாங்க வீணை. நம்மள என்ன அடா பாருங்களாடே. என்னடா பக் ஆகிடுச்சுங்க. இப்போ நமக்கு வந்து 250 ஹெல்த் இருக்குன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் பின்னாடி தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருப்போங்க. பாமெல்லாம் போடுறானுங்க. பயமாக வேறு இருக்குது. பேருக்கேற்ற மாதிரி கிராக் பண்ணணும் போல. சரி ஓகே. இனிமே இப்போ ஒவ்வொருத்தனா வந்துட்டு இருக்காங்க. அடா பாவிங்களா டே, என்னடா பக்கை வச்சு சாவடிக்கிறீங்க? எங்க சத்தியமாக ரொம்ப இங்கே பாருங்களா பக்கு நல்லா தெரியுது. என்ன செஞ்சு வச்சாங்க அதுவும் தெரியுது. ஏன்னா டீனேஜ் தெரியல, மாறவே இல்லை. இருங்க தண்டர் இனிமே எனக்கு தெரிஞ்சு இனிமேட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ. கூட அவங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வாங்கிப்பாங்க. நிறைய வாங்கிடுவாங்க. அவங்க என்ன இதுன்னு ஸோ அதுக்குன்னு மியூசிக் சவுண்ட் தான் கேட்குது. என் கண்ணில் ஒரு ப்ராப்ஸ் சிக்கிடுச்சு. எனக்கு வேறு ஹெல்த்து கம்மியாகுதுங்க. அதை வேற நான் போய் சீக்கிரம் பிடிக்கணும். எங்கடா காணோம்? சரி கீழே இறங்கிடுவேன். என்ன பார்த்தா சிரிக்கிற? உனக்கு ஆளு ஹெல்த்து கம்மி. எப்படி காணோம்? எங்கங்க இருக்காங்க? என்ன இங்கே தான் சத்தம் கேட்குது. எங்கடா அந்த எனிமி? எங்க இந்த சைடு ஓடுறாங்க? ஓகே கிடக்குன்னு ஓடுங்க. இவனுங்க வேற எங்கே தான் ஒழிச்சிருக்கானுங்களோ. சுட்டிகிட்டே மாதிரி பயங்கரமாக டென்ஷன். அது உட்காந்துருக்காங்க. இங்கே என்ன தலை சுற்றுற மாதிரி இருக்கு. சீக்கிரம் நேரம் ஆகிக்குது. ஐயோ இவனுங்க டார்ச்சர் தாங்க இல்லைங்க. நீங்கள் போடுற அக்கை போகிற இது இவ்வளோதாங்க இருக்கணும். எத்தனை வாட்டினா நாய்ங்களா? ஐயோ செலவுடிஸ் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த பண்ணி போட்டு நிறைய வச்சுருப்பானுங்க போல். ஒரு ஒவ்வொருத்தனும் போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க சொல்லிட்டு என்ன இது இருக்கானுங்க.
மியூசிக் கேட்குதுங்க. என்னடா மியூசிக் கேட்டுச்சு ஆனால் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே தானே. ஐயோ நானே டெட் ஆகிட்டேங்க. அப்போ பவரே வீணாக்கிடக்கூடாது. சரி ஓகே, நம்ம வந்து எவ்வளோ பாயிண்ட் பார்ப்போமா. நம்ம வந்து 20 பாயிண்ட் எடுத்துருவாங்க. சூப்பர். யார் இருக்கா நம்ம டீமில்? இன்னும் இவன் ஒருத்தர் தாங்க இருக்கான். எனிமி டீமில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. போச்சு இந்த வாட்டி வந்து நம்ம மேட்ச் அவுட் தாங்க ஆக போகிறோம். நான் நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த கண்ணு வந்து செம்மையாக இருக்கும். டப்பு டப்புன்னு சொல்ல இந்த மாதிரி தாங்க ஆக போகுது. அப்படின்னு கன்ஃபார்மாக நம்ம டீம்மேட் கூட இருக்கணும். நம்ம டீம்மேட் கூட இருந்தோம்னா அவன் வந்து இந்த மாதிரி சத்தம் போடான்னு வச்சுக்குவோம். ஆனால் டீம்மேட்டே சில பேர் நம்மளை மாட்டி விட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டீம்மேட் சத்தம் பண்ணிய மாட்டானுங்க, நம்மளும் கூட தப்பிச்சிடலாம். பட் ஆனால் டீம்லேயே நைட்டு மாட்டி விடுவாங்க. ஸோ அதுக்காக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே யாராக ஓகே யார் அவன் தான் ப்ரோ பிளேயர் போட பெஸ்ட்டு பிளேயர் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே கேமை ஸ்டார்ட் பண்ணுறான். வா நம்ம 20 பாயிண்ட் வச்சு வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம். சரி ஓகே டக்கு டக்குன்னு போவோம். என்னடா இது ஏதோ ஸ்கூல் கொடுத்துருக்காங்களா? சூப்பருங்க. அதாவது நம்ம பேக்கு ஸ்கூல் பேக்காக கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நம்ம பக்கத்தில் தான் வந்து ஹண்டர் ரூமே இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம சத்தம் மட்டும் போடாமல் சத்தம் போட்டுனா கண்டுபிடிச்சிருவானுங்க. ஸோ நம்ம கரெக்டான பிளேஸில் தாங்க இருக்கும். ஸோ கரெக்டாகவே அவங்க இடம் கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக தப்பிக்கணும். ஐயோ சத்தம் வேறு இன்னும் 5 செகண்ட்லேருந்து வர போடுங்க. வந்துச்சு நம்ம ஓட வேண்டாம். க்ளோஸுங்க. நம்ம தான் நம்ம டீம்லேயே கிளம்பிருக்கோம். சந்தோஷம் இல்லை அதே. ஓகே நம்மளே க்ளோஸு. ஓகே ஹண்டர்ஸ் தான் வேணா. ஓகே இப்போ வந்து நம்மங்க என்ன நம்ம டீமில் என்ன 5 பேர் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இல்லை பேலன்ஸ் 3 பேர் தான் வருவாங்க. சரி எப்படியோ போய் தொடருது. சரி ஓகேங்க. இப்போ வந்து நம்ம இனிமையை கண்டுபிடிக்க வெளியே பார்ப்போம். நம்ம கிட்ட மட்டும் போகக்கூட, கிட்ட போனால் பண்ணி போகிற மாற்றிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கும். அந்த பச்சை கலர் பேக்குங்க, அந்த ஃபுட்பாலாக மடித்தேன். இந்த பச்சை கலர் தாங்க இருக்குது. இது வேறு ஒரு க்ரோப்ஸ்ன்னு நினைக்கிறேன். கிராப்ஸு வளர்க்குறேன். க்ரோப்ஸுன்றேன், கிராப்ஸுன்றேன். இன்னும் வளரும் எனக்கே தெரியாமல் விளையாடிக்கிட்டுருக்கேன். க்ளோஸா? ஓகே யம்மி ஃப்ராக்ஸ் தான். எங்கடா எப்படி பாருங்களேன், எப்படி தான் ஓடுறானுங்கன்னு பயங்கரமாக டிமிக்கி கொடுக்குறாங்க. நம்மளால் இப்போலாம் முடியல. நான் ஒரு நிமிஷம் இந்த ஷெல்ஃபில் இல்லையா? இல்லைங்க இல்லை என் பிரம்ம. ஸோ நம்ம கிளியராக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. என்னடா ஜூஸ்? ஐயோ நான் நக்கலா உனக்கு? இதா வாங்கு என்கிட்ட வாங்கி சாவு. செத்து தோலை என்கிட்டே நக்கல். நான்லாம் யாரு பற்றி தெரியாமல் வந்துட வேண்டியது. நமக்கே நான் ஸ்கூலில் ஒரு ஐக்கில் இருக்கு. இல்லை அது சாதா பேக்கு, அது ப்ராப்ஸ் கிடையாது. என்னடா ஒன்று ஓடிச்சு தான் செம்ம ஸ்பீடில் ஆகிறேன். நம்ம நம்ம டீனேஜ் ரெண்டு அட நாய்ங்களா நம்ம பின்னாடி தாங்க ஓடிட்டு இருக்கு. கடவுளே முடியல. எல்லாம் ரீஸ்பாண்ட் ஆகிடுறானுங்க. நான் என்னடா சொல்றது? பார்த்து டான்ஸிங் ஃபுட்டா? வேறு டான்ஸிங் ஃபுட்டு எவன்டாங்க? அண்ணா பயங்கரமாக தான் பண்ணுறானுங்கடா. டேய் பயங்கரமாக பண்ணுறானுங்க.
உள்ள தேடுவாங்க. இது காணும். 30 செகண்ட்ஸ் தாங்க இருக்கு. அதுக்குள்ள அவங்களை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடியா பார்த்தா எபிசோடு பயங்கரமாக டிங்கி கொடுத்துட்டு ஓடுறாங்க. என்னப்பா டயர்ட் ஆயிடுச்சா? அவ்வளோதான். கிராம்பி சிக்கன் க்ளவுஸு. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு இனி 5 செகண்ட் தானே இருக்குது. சீக்கிரம். பண்ணி போடி என்னால் ஒர்க் அவுட் ஆகலை. நல்லதாக போச்சு. பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 50 பவர் தாங்க நமக்கு இருக்கு. சொல்லுங்க கேர்ஃபுல்லாகவே இருக்கும். எனக்கு சவுண்ட் வந்துருமே நினச்சி சின்ன புள்ள வந்து குட்டி புள்ளாக்குனா பார்த்தா ஈஸியாக நம்மளால் டிங்கி கொடுக்க முடியும். பெரிய புள்ளாங்க கொடுக்கறது கஷ்டமா ஒரு அளவு. கிளம்புங்கடா வந்துட்டாங்க. நாய்ங்களாம் சொல்லி குட்டமா அதுக்கு ஏங்க சொல்கிறேன். பயங்கரமாக அடி வாங்கிட்டோம். சரி ஓகே. ஓகே ஃபைன். எங்கடா அது எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இதுன்னு ரஸ்டி ஃபிங்கர். ஆமாம் ரஸ்டி ஃபிங்கர். ஆனால் தண்ணி பபுள் கன் மாதிரி நல்லா இருக்கே. தண்ணி ப்ரைஸ் ஜாஸ்தி காசு தான் வாங்கி வைப்பாங்க. 32 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி ஓகே. இதோட வெயிட் பண்ணி வேண்டாம். அதுக்கு மேலே முடியாது. ஒரே ஒரு ரவுண்டுங்க. அதுக்கு மேலே நம்மளால் ஆட முடியாது. அவனுங்களே காட்டி கொடுத்துருக்கானுங்க. ஆனா அநியாயம் பண்றீங்கடா. மனுங்க வேறங்க. க்ளோஸ் வேணும்டா. தானே பவர் வந்துச்சு. ஒரு நிமிஷம் ஒரு ஓடிச்சான ஒரு பர்கரு. ஐயோ சை நம்ம கொஞ்சம் தூரமாகவே இருந்திருக்கலாம். சத்தம் எங்க ஓடுதுங்க. நான் ஸ்பீடு வா.
சரி விடுங்க அவங்க பெஸ்ட் பிளேயரு நம்மளால வர முடியல நம்ம லீவ் கொடுத்துக்கலாம் நமக்கு என்ன கிஃப்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே என்ன கிஃப்ட்டு பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ஸ்கின் கொடுங்கடா ஈஷாட இது பார்த்து ஒரு ஸ்கின்னு கண்ணுனா கன்னு சூப்பருங்க இல்லையா அதே மாதிரி கண்ணு கலர் தான் வேறு. அதே மாதிரி எல்லாம் கலர் மட்டும் செஞ்சு வைக்கணும்னு இல்லை. இந்த பேக்கில்